வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. Honor Choice Watch. நிறைய வாட்ச் நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தாலும் வாட்சுகளுக்கெல்லாம் ஹானரா அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாட்சுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ஹானரை வந்து அது கை அப்படியே கண்டினியூ பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது பட்ஜெட் வந்து 6500 ரூபா. ஸோ பின்னாடி பார்க்குற மாதிரி வந்து 6000 ரூபாய்க்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ். 6000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையாங்கிறது இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். ஏன்னா நிறைய வாட்சஸ் இருக்கு, இருந்தாலும் அந்த 6000 ரூபாய் அது ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா ஹானர் மாதாவ் என்னன்னு பார்ப்போம். ஹானர் சாய்ஸ் வாட்ச் 1.95 இன்ச் AMOLED அல்ட்ரா தின் டிஸ்பிளே. ஏண்டா 2 இன்ச் கிட்ட டிஸ்பிளே வச்சுக்கிட்டு அல்ட்ரா தின்னு வேற போட்டு வச்சிருக்கீங்களேடா. அல்ட்ரா லாங் பேட்டரி லைஃப். என்ன எல்லாத்துலயும் அல்ட்ரான்னு வருது. பில்டின் வந்து GNSS இருக்கு. ஓகே 5 சேட்டலைட் பொசிஷனிங் சிஸ்டம் அது இருக்கு. ஆல் டே ஹெல்த் மானிட்டரிங் அது ஆப். இந்த பக்கம் தான் அந்த கம்பெனியன் ஆப் ஹானர் கனெக்ட். ஓகே போடு அப்படியே ஆப்ஷன்ஸா. ஸோ இதில் MRP எவ்வளோ போட்டிருக்குன்னா 8999 போட்டிருக்கு. ஓகே ஸோ மேட் இன் சைனா தான். ஸோ மேட் இன் இந்தியாலாம் கிடையாது. ஓ ரைட்டு. பின்னாடி வேறு அடிக்கிருக்காங்க பாரு. இது அதில் போட்டிருந்தது, அதே போட்டிருந்தது, இதுவும் போட்டிருந்தது, இதுவும் போட்டேன். ப்ளூடூத் காலிங் வந்து இதில் போட்டிருக்கு. ஸோ 120 பில்டின் ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்கு. ஸோ 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. வாட்ச் ஃபேஸஸ் வந்து நிறைய இருக்கு. ஸ்டைலிஷா இருக்குமாமே. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது ரொம்ப அதர பழைய விஷயமாச்சடா. அதெல்லாம் இருக்கு. ஓகே சரி. பாக்ஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. ஓபன் பண்ணி பொட்டி திறப்பு விழாவா. ஓகே இந்த இடத்துல வந்து வாட்ச் இருக்கும். இங்க வந்து அதே மேக்னெட்டிக். ஓகே போகோ பின் கனெக்டர் இருக்கு. பா யூசர் மேனுவல் பாம்பு மாதிரி வருது. வாரண்டி இன்ஃபர்மேஷன், யூசர் மேனுவல், இன்னும் கலர் இதெல்லாம் இருக்கு. சார்ஜ் எப்படி பண்ணணும்லாம் காட்டுறாங்களா. ஆமா ஆமா நிறைய லாங்குவேஜில் இருக்கு போட்டிருக்கு. ஏதோ ஒரே வெர்ஷன் தான் போட்டிருக்கு. எல்லா லாங்குவேஜ்லையும் போட்டாங்க. சேஃப்டி இன்ஃபர்மேஷன் ஒன்று போட்டிருக்கு, அவ்வளோதான். ஓகே ஸோ மற்றபடி எதுவும் கிடையாதுங்க இந்த போட்டியில். இதில் தான் இருக்க போகுது. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து வாட்சோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு, டிஸ்பிளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாட்சோட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. அதான் மெட்டல் ஃபினிஷ் தான் இருக்கு. ஸோ இது வந்து சும்மா வந்து ஒன்றும் திருப்பி அது க்ரௌன்லாம் கிடையாது. ஓகே ஸோ மெட்டல் தான். பின்னாடி வந்து அந்த ஸ்மூத் மேட் ஃபினிஷ் இருக்கு. ஸோ இதுவும் ரிமூவபிள் ஸ்டாப் தான். ஓகே எவ்வளோ MM இதை போட்டிருக்கு, ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. வர இவங்க யாருமே MM மென்ஷன் பண்ண மாட்டாங்க வாட்ச். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் இருக்கு, இங்கே வந்து மைக்ரோஃபோன் இருக்கு. ஓகே ஸோ அவ்வளோதான். ஸ்டாப் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ரொம்ப டைட்டாகவே இருக்கு. சில சமயம் ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் ஈஸியாக வந்து இப்படி போட்டுடலாம். அது அந்த அளவுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கு இல்லையா ஸ்டாப்ல. AMOLED ஸ்க்ரீன் நல்லா இருக்கு குவாலிட்டி. ஸோ இங்கே இது பண்ணால் வந்து உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல்ஸ். ஓ ஹோம் ஸ்க்ரீன்லேயே அந்த கண்ட்ரோல்ஸ் வந்துருது. அதான் இப்படி ஸ்வைப் பண்ணாலே வந்து உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல் வரும். ஒர்க் அவுட்டு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ காலிங்கு, ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் வந்து அதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் மெமோலாம் இருக்குது, நான் வேறு எதுலையும் பார்த்தது இல்லை. ஸோ இது வேணா எடிட் பண்ணிக்கலாம். வேறு என்ன தூக்கிக்கலாம். இல்லை வேறு ஆட் பண்ண முடியல. இது தூக்குனா ஆட் பண்ண முடியுமா? வேறு தூக்குனா ஆட் பண்ண முடியும். ஸோ மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். காம்பஸ்லாமா இருக்குது இதில். அக்யூரேட்டாக இருக்குமா? இருக்கும் பாத்தியா எங்கால எப்படி காத்துலயே வண்டி ஓட்டிட்டு இருக்கான். கால்குலேட் பண்ணியாச்சு. காட்டுதான், கரெக்டாக காட்டுதா? ஸோ இது பாருங்க, இதில் இதெல்லாம் கொடுக்கலாம்ல டெக்ஸ்ட்டு. ஆமாம் எதுவுமே கொடுக்காம வெறும் இது மட்டும் போட்டு வச்சிருக்கானுங்க. ஆக்டிவிட்டி ரெக்கார்டுன்ட்டு. ஸோ ஹார்ட் ரேட்டு. ஸோ டிஃபால்ட்டாக ஹார்ட் ரேட்லாம் இது இருக்கும். நீங்கள் 24/7 ஹார்ட் ரேட்டு அதெல்லாம் வந்து இது எனேபிள் பண்ணிக்கலாம். SpO2 24/7லாம் எனேபிள் ஆயிருக்காது, ஆஃப் ஆயிருக்கும். SpO2 24/7 எனேபிள் ஆச்சுன்னா பேட்டரி யாரு காப்பாத்துறது? ஓகே இல்லை அப்படி பண்ணாலே அவங்க பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குன்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸும் எனேபிள் ஆயிருக்காது. நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸ்லீப்பு ஓகே, ஸ்லீப்பில் நிறைய டேட்டா காட்டுது. ஸோ டீப் ஸ்லீப்பு, லைட் ஸ்லீப்பு, ரெம்மு, அவேக்கு, இதோ ஸ்கேட்டர்ட் நேப்ஸ்லாம் இருக்குது. ஓகே ஆனால் ஓரளவுக்கு உனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு அந்த வேல்யூ. ஓகே MS Fit இதோட ஈக்குவலா இருக்கு. இப்போ டைரக்டா மெனு இப்படி தான் இருக்குமா? ஹனிகோம் மாதிரி தான் இருக்கும் மெனு. இல்ல வேணா மாத்திக்கலாம். ஓ மெனு ஸ்டைல் மாத்திக்கலாம் அப்ப. ரைட். வாட்ச் ஃபேஸ். ஓ வாட்ச்லயே ஒரு 10 வாட்ச் ஃபேஸ் இருக்கும் போலயே. நிறைய இருக்குல்ல. ஆமா வாட்ச்லயே ஒரு 10 வாட்ச் ஃபேஸ் கிட்ட வச்சிருக்காங்க. சரி இது எப்படி நம்ம பேக் போறதுன்னு தெரியல. கொஞ்சம் பட்டன் அழுத்தி விடு. பட்டன் அழுத்தினா ஹோமுக்கு போகுது. ஆமா அங்க தான் போகும் போல. இல்லாட்டி வாட்ச் ஃபேஸ் சூஸ் பண்ணாலும் ஹோமுக்கு தான் போகும். அது யூசர் இன்டர்ஃபேஸ் அவங்க தான் இதுக்கப்புறம். இது வந்து ஆட்டோ பிரைட்னஸ்லாம் கிடையாது. ஓ மேனுவல் பிரைட்னஸா? ஆமா. ஸோ டைம் அவுட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரேஸ் டு வேக் இருக்கு. ஓகே ஸோ சவுண்ட் வேணும்னா இது பண்ணிக்கலாம். சைலண்ட் மோடு. ஓகே சவுண்ட் கூட வச்சுக்கலாம். ரொம்ப லவுடா இருக்குது சவுண்ட் எல்லாம் வச்சு. நார்மலாவே இந்த மாதிரி வாட்சஸ்லாம் கனெக்ட் ஆகும்போது மீடியா ஸ்பீக்கரா யூஸ் ஆகும். அந்த மாதிரி அலர் டிவி ரிங்டோன்லாம் வச்சு இது பண்ணி கேக்குது. நல்லாவே சவுண்டா இருக்கு, லவுடா தான் இருக்கு.
எஸ் அதனால ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். நான் வரல இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு ஆஃப் பண்ணிடுறேன் நீ. நான் வைப்ரேஷன் மட்டும் வச்சிருக்கேன். வைப்ரேஷன் குவாலிட்டி ஓகே தான். ஓகே ஸ்ட்ராங் வச்சு நல்லாவே இது ஸ்டாண்டர்டே போதும். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கரா சொல்லுவியா இல்லாட்டி என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லுவியா? ஸ்மார்ட் வாட்ச் தான். ஓகே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அவ்வளோதான். ரிப்ளை எல்லாம் பண்ண முடியாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும். வந்து லெஃப்ட் ஹேண்ட் மாற்றிக்க. சரி, ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர்னா இப்போ இது எந்த அளவுக்கு நம்ம எவாலுவேட் பண்ணலாம்? இது வந்து ஆன் த ஸ்கேல் ஆஃப் 5 எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கரா இது வரைக்கும் யூஸ் பண்ணும்போது? 5க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இது தவிர மியூசிக் இருக்கு, அதான் டைமரு, கேலண்டரு, ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து ஓவரால் இந்த குவால்காம் சிம்பிள் ஒன்று கீழே இருந்தது ஓரத்தில், என்னதுடா அது? எது அங்கே அது வேறு அந்த இங்க மாதிரி இருக்குல்ல, அந்த இதுதான் பிரீத்திங். ஓஹோ, பிரீத்திங் எக்ஸசைஸ். ரைட்டு. டார்ச் லைட் வேற இதுல, ரைட்ரா. இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் நிறைய இருக்கு. அதில் அது சொல்லுது என்ன மாதிரி வைக்கலாம். அது வாட்ச் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் இல்லையா? ஓகே, அதான் இது மோஸ்டா வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பட்ஜெட் வாட்சஸ்ல எல்லாம் உண்டு. ஆமாடா, இவ்வளவுதான். இதுதான் பேசிக்கா இருக்கும் எல்லாத்துலயும். ஏன்னா பேட்டரி அவ்வளவா குடிக்காம இருக்கு. கெஸ்ட் ஏரியா உங்களுக்கு கேவலமா இருக்கு பாருங்க. நீ சூஸ் பண்ணாதான் வெளில போகும் இனிமே. இப்போ ஏன் நீ சூஸ் பண்ணு. சூஸ் பண்ண அவ்வளவுதான். ஏன் பேக் போக முடியாதா? கிடையாது. நீ வந்த ஆக்ஷன் வந்து சூஸ் பண்றது ஃபாலோ தி வாட்ச் ஃபேஸ்னு ஒன்னு இருக்கு. அது வந்து நீ மேபி என்ன வாட்ச் ஃபேஸ் வைக்கிறியோ அதுக்கு ரிலவெண்டா இருக்கும் போல. இந்த வாட்ச் ஃபேஸ்க்கு இதுதானாடா, இந்த டிஜிட்டல் கிளாக் தானா? ஓகே. ஆமா. சோ அது என்ன டைம் வரைக்கும். ஓகே ஓகே. ஆனா இதெல்லாம் தேவையில்லாம இந்த ஃபீச்சர்லாம் இதுக்கு இருக்கு. லிஸ்ட் வியூ, இப்போ லிஸ்ட் வியூ மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை வாட்ஸா. இதே பட்ஜெட்ல இப்போ நீ இதோட கொஞ்சம் காஸ்ட்லி தான். பிக் 5 யூஸ் பண்றல, அதே எப்படி இருக்கு? 5 நல்லா இருக்கு, செம ஸ்மூத்தா இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நம்ம அடுத்து இதை தொடர்ந்து வந்து ஆப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஹானரோட ஏஐ ஸ்பேஸா? ஹானரோட ஏஐ ஸ்பேஸ் கிடையாது. இதுக்கு வேற ஆப், ஹானர் ஹெல்த். பாருங்க ஆப். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இன்னைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கோம், அப்புறம் எவ்வளோ மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு யோகா இதான் காமெடி. 9 கேலரி. 40 நிமிஷமா நீ யோகா பண்றேன்னு சொல்லி ஆன் பண்ணிட்டு தூங்கி இருக்க. அதை கண்டுபிடிச்சிருக்கு. 110 கேலரி அமேஸ்விட். இது 9 கேலரி. அவுட்டோர் ரன்னிங்ல பாரு, இங்க பாரு 6000 ஸ்டெப்ஸ், 646 கேலரிஸ் தான். ஒருவேளை அது நம்ம இந்த மெட்டபாலிக் ரேட்லாம் சொல்லுவோம்ல வச்சு, அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் கலர்லாம் ஆட் பண்ணி சொல்லுதோ தெரியல. அவுட்டோர்னா எக்கச்சக்கமா சொல்லிடுது. அமேஸ்வீட்ல வந்து 450 அந்த மாதிரி ஏதோ வந்துச்சு. ஓகே. இதுல வந்து 600 சொல்லுது. இண்டோர்ல சுத்தமா எதுவுமே சொல்லுது. அது ஒண்ணுல வரவல்ல. நீ ஒரு பஜ்ஜி 4 பவுண்டா அப்படி ஏதோ சாப்பிட்டு வந்தேன்னா கடை. ஆனா ஹார்ட் ரேட் இதெல்லாம் ஓகே. ரெண்டுத்துலயுமே நான் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருந்தேன், ஈக்குவலா தான் இருக்கு. ஆனா ஜிபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு இது கன்சிஸ்டன்டா இல்ல. அமேஸ்வீட்ல வந்து அதுவும் 5 GNSS தான், 5 சேட்டலைட் GNSS தான். அதனால அமேஸ்வீட் வந்து பிளாஸ்டிக்னால அதுல வந்து கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கு. இது மெட்டல்னால மொக்கம். இது கனெக்டிவிட்டி எப்பயுமே வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். சில ஒரு ஹாட்ஸ்பாட், சில ஒரு பாயிண்ட்ல கரெக்டா நான் ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது அந்த பாயிண்ட்ல மட்டும் கட் ஆகும். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு 20-30 மினிட்ஸ் போன உடனே கனெக்ட் ஆயிடும். அது இதுவும் யோசிக்க தோணுது. ஏன்னா அமேஸ்வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜென் டிரெக்ஸும் ஃபுல்லா பாலிகார்பனேட் மாதிரி மெட்டீரியல். இப்போ நீ யூஸ் பண்ற பிஃபையும் உனக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி தான். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்குமோன்னு ஒரு டவுட். இதெல்லாம் ஓகே. இந்த டேட்டா ஸ்ட்ரைடு, ட்ரைனிங் பெர்ஃபார்மன்ஸ், இந்த பேஸ் பர் கிலோமீட்டர் இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு. சரி, இப்போ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சோம்னா வாட்ஸா எப்படின்னா, இப்போ நீ மீடியா கண்ட்ரோல் பண்றது ஆல்ரெடி நீ காமிச்சிட்ட, சைட்ல வந்து குயிக் டேப்லயே இருக்கு. இதை தாண்டி கேமரா ஷட்டர் யூஸ் பண்றது, அலார்முக்கு வந்து நம்ம வாட்ச்ல இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல அந்த இது அலார்ம்லாம் செட் பண்றது எப்படி? இதுலயே டப்புன்னு செட் பண்ணிட்டு போறனால வாட்ச்ல அப்படியே செட் பண்ணிடலாம். ஓகே. சோ ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியும் நல்லா தான் இருக்கு. வைப்ரேஷன் ஸ்ட்ரெngth எந்த அளவுக்கு இருக்கு? வைப்ரேஷன் தான் நான் காமிச்சேன்ல. ஆமா, அதுல உனக்கு எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுதுங்கற ரொம்ப டீப்பா இருக்கு. மீடியால இருந்தாலே இது. ஆனா விக்கி மாதிரி ஆளுங்க எல்லாம் சொல்ல முடியாது. அவன் எவ்வளவு இதுவா வச்சாலும் எனக்கு வந்து அலாரமே அடிக்கல அப்படினுவான். அந்த கம்பெனி அப்படியே ஒரு நிமிஷம் கதறிடும்ல. இப்ப என்னடா இது? இது ஹவர்ஸ் ஆக்டிவ். இதுவும் அப்பப்போ இது பண்ணிக்கிட்டே இருக்கு. சடன் ரிமைண்டர் பண்ணிச்சா? சடன் ரிமைண்டர் எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிருக்கு. சோ அதெல்லாம் வந்து. ஆனா இது நல்ல விஷயம் என்னன்னா இதுலயே ஃபுல்லா ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. இது பிரீமியம்லாம் கட்ட வேணாம், எதுவுமே கட்ட வேணாம். ஸோ இது ஆக்சுவலா ஹுவாவே ஹெல்த் தான். ஆனா இவங்க ஹானர் ஹெல்த் அப்படின்னு போட்டு இது பண்ணிட்டு ரீபிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஹுவாவே ஹெல்த்ங்கறனால தான் ஒருவேளை இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கு போல. ஹுவாவேல உள்ள நிறைய இருக்கு. ஏதோ பிளான் எக்கச்சக்க பிளான் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கேன் அந்த ஹுவாவே வாட்ச், இந்த ஃபிட்னஸ். அதுலயும் இதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு எல்லாம் அதே தான், எக்கச்சக்க பிளான்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, கோர்சஸ்னு போட்டிங்கன்னா இவ்வளோ கோர்சஸ் வரும் உங்களுக்கு. எல்லாமே ஃபார் ஃப்ரீ. ஃப்ரீ தான் எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் வந்து மற்ற யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ கூகுள் பிளான் கூட இப்போ 14 டே பிளானு, 21 டே பிளானு, இப்போ ரன்னிங் பிளானு, இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்கு. அதுவே வந்து உங்களுக்கு பிளான் மாதிரி கொடுத்துரும் இவ்வளோ இதுன்ட்டு. பரவாயில்லடா, நல்லா இருக்கு. ஏன்னா இது பிக்சல் வாட்ச்ல இருக்கு, ஃபிட்பிட்ல. ஆனால் ப்ரீமியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் உண்டு, இல்லாட்டி கிடையாது.
வாட்ச் ஃபேஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஓகே தான். ஆனால் இந்த பொம்மை வாட்ச் ஃபேஸ் இந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. குழந்தைங்களுக்கான வாட்ச் ஃபேஸ், அது அனிமேஷன் வாட்ச் ஃபேஸ், மல்டி ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ரெட்மி வாட்ச்ல எல்லாம் இவ்வளவுதான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. நீ எதுக்கு ரெட்மி வரைக்கும் ஃபயர் போல்ட் அப்படி எதுவும் சொல்ல வேண்டியதானே? ஆனா இதுல ஸ்டாவா சிங்க் மாதிரி எதுவும் இல்ல. அதுல போட்டு இருந்துச்சு ஏதோ பிரைவசியில போய் செக் பண்ணுங்கன்ட்டு. இதுல போனா ஹுவாவே வாட்ச்ல இருக்கு, அந்த ஹுவாவே ஹெல்த்னு ஒன்று இருக்கு, அதுல இருக்கு. இப்போ அதுதான் ஹுவாவே இல்லையே இந்தியாவில் எங்கேயுமே. ஸோ இங்கே தான் எங்கேயோ போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம் ஏதோ போட்டிருந்தாங்க. ப்ரைவசி மேனேஜ்மெண்ட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஸ்டாவாக இருக்குன்றாங்க. இப்போ பார்த்தா ஸ்டாவாகவே இல்லை. கேட்டால் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும், இப்போ ஆனால் டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு போட்டிருக்கு. ரீஜன் பேஸ்டு ஆப்புங்க, இது வேற எதுவும் இல்லை. இப்போ கேட்குதா? கேக்குது, நல்லாவே கேக்குது. இப்ப இல்ல அந்த வாட்ச்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். எது நம்ம ஹானர் வாட்ச்? எஸ் பாருடா, வேற லெவல் வாட்ச் ஆச்சு. வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சூப்பர்ரா. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? இல்ல எனக்கு எதுவும் கேட்கல. என் சைடுல இருந்து உனக்கு தான் ஏதாவது வேணா கேட்கலாம். இங்க மோட்டர் எல்லாம் ஓடுது. இல்லையடா, வால்யூம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஃபுல் வால்யூம்ல தான் இருக்கு. ஓகே. ஆனா நீ பேசுறது எனக்கு நல்லா கேக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தூரமா தான் இத்தனைக்கு வச்சிருக்கேன். பரவாயில்ல. அப்போ வாட்சோட ஸ்பீக்கர் வால்யூம் பெட்டரா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? மைக்ரோஃபோன் நல்லா தான் கெயின் பண்ணுது. ஏன்னா நீ பேசுறது நல்லா கேப்சர் ஆச்சு. இப்ப பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்கல. அதான் ஏதோ ஸ்வாஹா ஓஹோ நம்ம மாதிரி ஏதோ கேக்குது. ஏய் எல்லாம் ஓகே. பேட்டரி லைஃப் பத்தி சொல்லவே இல்லையே. பேட்டரி 21% இருக்கா? ஆமா. சார்ஜ் வெளில எடுத்ததுல இருந்து சார்ஜே பண்ணல. விக்கி ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிட்டான், நான் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிட்டேன். இதுல நான் வந்து ரன்னிங், யோகா இதெல்லாம் வந்து பண்ணிருக்கேன். ஆமா, ரன்னிங் 21% இருக்கு. ஸோ இவங்க வந்து அப் டு 12 days வந்து பேட்டரி லைஃப் கிளைம் பண்றாங்க. ஹெவி யூஸ் பண்ணாலே 9 days வந்து கிளைம் பண்றாங்க. ஹெவி யூஸ்க்கே பரவாயில்லையே. ஸோ அதனால வந்து நல்லா இருக்கு. ரைட்டு. மொத்தம் அப்போ பேட்டரி லைஃப் ஒரு பெரிய பிரச்சனை. 300 mAh பேட்டரி இருக்கு. 300 mAhக்கு இது ஓகே தான். 9 நாள்னா கண்டிப்பா ஒரு வாரமாவது வரும். அது நைஸ். ஓகே, மொத்தம் வந்து ஒரு 6000 ரூபான்னு வைங்களேன். ஆஃபர் டைம்ல 6000க்கு வந்து ஒரு 2 inch கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லைட் வெயிட் தான் ஒரு வாட்ச், ஸ்போர்ட்ஸ் வாட்ச் மாதிரியான ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இது ஒர்த்தா அப்படின்னா இது வந்து ஒரு மிக்சட் ஃபீல் தான். நான் வந்து பெருசாக டேட்டாவெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டேன். நல்ல லுக் இருக்கக்கூடிய பெரிய டிஸ்பிளே இருக்கக்கூடிய வாட்ச் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் சிஎம்எஃப் வாட்சோட பில்டு குவாலிட்டி இதெல்லாம் நல்லா இருக்குன்னு விக்கி சொன்னான். அதான் ஆமாம், அதை சொல்லியிருந்தான். ஆனால் சிஎம்எஃப் வாட்ச் எவ்வளோ, ஒரு 4000 ரூபாயா? இப்போ கம்மியாக 3500 ரூபாய்க்கே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அது பட்ஜெட் வேற, இது பட்ஜெட் வேறன்னு ஆயிடுது. பட் ஏன்னா அதுலேயும் AMOLED இருக்கு, அதுலேயும் ஜிபிஎஸ் இருக்கு, அதுலேயும் மெட்டல் மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம டிசைட் பண்ண வேண்டிய ஏரியா என்னன்னா, மொத்தம் ஒரே இந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொண்டு வரணும். அட்லீஸ்ட் ஸ்டாவா சிங்க், கூகுள் ஃபிட் கூட இதுல தெரியல எங்க இருக்கு அட்ஜஸ்ட் பண்ண. அதெல்லாம் எதுவுமே காணுமே, எதுவுமே காணும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஏரியா. ஒர்க் அவுட்ஸுக்குன்னு தெரியல, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நிறைய இருக்கு. அமேசிட்டே வாங்கிடலாம். அமேசிட்டும் ஆனால் அமேசிட் இதோட விலை அதிகம், 7500 ரூபா. ஆனால் AMOLED கூட கிடையாது. கால்ஸ் வேணும்னா தான் அதுக்கு போனோம். கால்ஸ் வேணா, எனக்கு பேசிக் டேட்டா போதும்னா கால்ஸ் ஓகே. இண்டோர்ல இதுல எல்லாம் ஓகே. ரொம்ப டிராபிக்ல எல்லாம் வந்து உங்களுக்கு அது எந்த வாட்ச்லயுமே வேலைக்கு வச்சா நீ வேற. இண்டோர்ல எல்லாம் ஓகே. நீங்க கால் இது டக்குன்னு கால் நோட்டிபிகேஷன் வரும். இதுல வந்து உடனே வந்து. ஆனா இது SMS வாட்ஸ்அப்லாம் வந்ததுன்னா ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா? பார்க்க மட்டும் முடியும், இது பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும், அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா இது இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமேஸ்ஃபிட்ல பிப் 3 ப்ரோ இருக்குல்ல, அது 3000 ரூபாய் 2500 ரூபாய்க்குலாம் சில சமயம் வரும். அதுலயும் ஜிபிஎஸ்லாம் இருக்கு. ஸோ அதுவே போதும். ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான வாட்ச். எனக்கு பிராண்ட் ஒரு மேட்டரே கிடையாது. ப்ளஸ் நான் அப்பப்போ வாட்ச் மாற்றிக்கிட்டே இருப்பேன். வருஷம் இருக்கு நான் வாட்ச் மாற்றுவேன். அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பை.